ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நம்முடைய இதயம் நன்றாக இயங்கணும், இதய துடிப்பு சீராக இருக்கணும். அதற்காக பலவிதமான நம்ம பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். இதற்கும் மனிதனுடைய உள்ளத்தில் எழுகின்ற கோபத்துக்கும் படபடப்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அப்போ நம்ம இதயம் நன்றாக இயங்கணும் அப்படின்னாலே நமக்கு கோபம் வரக்கூடாது, குறிப்பாக முன்கோபம் வரக்கூடாது. அப்போ அந்த கோப அதிர்வலைகள் வராமல் வாழ்வதற்குரிய பயிற்சிகளை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு வகையில் பெனிஃபிட் கிடைக்கும். கோபம் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். எல்லா மனிதர்களும் உங்கள்கிட்ட அன்பு செலுத்துவாங்க, இது ஒன்று. அப்போ அந்த கோபம் வரும்பொழுது தான் நமக்கு இதய துடிப்பு ரொம்ப ஸ்பீடாக அடிக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 40-50 வயதிலே ஹார்ட் அட்டாக் வந்துடுது. இன்னும் சொல்லப்போனால் 25 வயதில் கூட நிறைய நபர்கள் ஸ்டண்ட் வச்சுருக்காங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு மன அழுத்தத்தினால் ஏற்பட்ட ஒரு கோபம். அந்த கோபத்தினால இதய துடிப்பு அதிகமாக இயங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதய வாழ்வுகளுக்கு இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதில்லை. அப்போ நம்ம இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பயிற்சியை இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதே போல் கோபத்தை நீக்கக்கூடியது, டென்ஷனை நீக்கக்கூடியது, படபடப்பை நீக்கக்கூடியது. இந்த கோபம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் நிதானமாக விவேகத்தோடு நம்ம செயல்பட்டால் தான் வாழ்க்கையில் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் வெற்றி அடையும். அப்போ இப்போ பாருங்கள், இந்த யோகம் அப்படிங்கிறது வேறு, வாழ்க்கை வேறுன்னு கிடையாது. இந்த பயிற்சிகள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களது வாழ்க்கையே யோகமாக மாறிவிடும். நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் சார், திருப்தியாக இருக்கணும் சார், அமைதியாக இருக்கணும் சார், கோபம் இல்லாமல் இருக்கணும், இது எல்லாமே இந்த பயிற்சியின் மூலமாக தான் கிடைக்கும். ஏதோ நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நம்முடைய இத்தனை வருடங்களாக நான் கோபப்பட்டே வாழ்ந்துட்டேன், ஒரு படபடப்போடு இருக்கின்றேன், எப்பொழுதுமே ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் அந்த உணர்வலைகள் வெளியே போகணும் அப்படின்னா அதற்கு மாத்திரை கிடையாது. யோக பயிற்சி ஒன்று தான், வருமுன் காப்போம். இப்போ நீங்கள் இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருக்கு அடிக்கடி கோபம் வருகின்றதோ அவர்களுக்கும் அது கிராஜுவலாக குறைய ஆரம்பிச்சிடும். இன்றைக்கு நீ கோபம் இல்லாமல் இருக்கலாம், இன்னும் 10 வருடங்கள் 20 வருடங்கள் ஆனாலும் நீங்கள் அந்த ஒரே அமைதியான முறையில் உங்கள் வாழ்க்கையை செயல்படுத்த முடியும். அப்போ ராஜ உறுப்பான இதயத்தை பாதுகாப்பது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் காலையில் மாலையில் 2 வேளை சாப்பிட்றதற்கு முன்பாக ஒரு 10 நிமிடம் தான், 10 நிமிடம் நீங்கள் பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனதில் இருக்கக்கூடிய அந்த கோபம் நீங்கும், டென்ஷன் நீங்கும், படபடப்பு நீங்கும், இதய துடிப்பு சீராக இருக்கும், ராஜ உறுப்பான இதயத்தை சிறப்பாக வாழச் செய்யலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதல்ல இது சுகாசனத்தில் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒருமன மூச்சில்லை கட்டும். முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது முஷ்டி முத்திரை. 4 விரல் மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் இந்த மாதிரி மோதிர விரலை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. 2 கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. ஆழ் மனதில் என்னிடம் இருக்கக்கூடிய கோப உணர்வலைகள் என்னை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சின் முத்திரை. பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி கைப்பிடி மடியில் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். ஆழ் மனதில் என்னிடம் இருக்கக்கூடிய கோபம் இந்த சின் முத்திரையின் மூலமாக விலகுவதாக எண்ணுங்கள். அந்த கோப அதிர்வலைகள் நம்மை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரல் நுனி டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். ஆழ் மனதில் என்னிடம் இருக்கக்கூடிய கோப
உணர்வலைகள் நீங்குவதாக எண்ணுங்கள். படபடப்பு நீங்குவதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ இந்த அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க. முஷ்டி முத்திரை 4 விரல் மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் வெளியே மோதிர விரலை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். ஆழ் மனதில் என்னிடம் இருக்கக்கூடிய கோப அதிர்வலைகள் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். படபடப்பு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சின்முத்திரை. கட்டை விரல் ஆள்காட்டி விரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். நம்மிடம் இருக்கக்கூடிய கோப அதிர்வலைகள் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவரல் நுனி டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க. நார்மல் பிரீத்திங். ஆழ் மனதில் என்னிடம் இருக்கக்கூடிய கோப அதிர்வலைகள் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். படபடப்பு நீங்குவதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துடுறேன். நம்ம படபடப்பு நீங்குவதற்கும் இதய துடிப்பு சீராக இருப்பதற்கும் கோபம் இல்லாமல் இருப்பதற்கும் வஜ்ராசனம் மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. அதனால் இப்போ வஜ்ராசனம் போடுறோம். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 முறை. இப்போ இந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். ஆழ் மனதில் என்னிடம் இருக்கக்கூடிய சோம்பல் நீங்குகின்றது, கோபம் நீங்குகின்றது, இதய துடிப்பு சீராக இருக்கின்றது. ஒரு நிமிடம் முதல் 2 நிமிடம் இந்த ஆசனத்தில் இருக்கலாம். முதல்ல பயிற்சி பண்ணுறாங்க 30 வினாடி இருங்க. தொடர்ந்து பயிற்சி பண்ண 1 மினிட் இந்த வஜ்ராசனத்தில் அப்படியே கண்களை மூடி மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நமது கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் பத்மாசனம். இந்த பத்மாசனமும் பள்ளி பருவத்திலேயே மாணவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்திலையும் கோபம் இருக்காது, இதய துடிப்பு சீராக இருக்கும். இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு பத்மாசனம் போடுறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. 2 கால் நீட்டிக்கோங்க. பத்மாசனம் போடுறதுக்கு முந்தைய நல்லா அந்த மாதிரி அந்த நர்வ்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி நமக்கு கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு காலாக அடுத்த கால் மேலே 2 கை சின் முத்திரை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். இப்போ இந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். கோபம் நம்மிடம் விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். இதய படபடப்பு நீங்குவதாக எண்ணுங்கள். ஒரு நிமிடம் முதல் 2 நிமிடம் அந்த பத்மாசனத்திலே இருக்கலாம்.
பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துடும். நிமிர்ந்து உட்காருங்க. கோபம் இல்லாமல் இருப்பதற்கு அடுத்த ஒரு சின்ன பயிற்சி, நாடி சுத்தி பண்ண போகிறோம். இடது கை சின்முத்திரை, வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது என்னிடம் இருக்கக்கூடிய கோப அதிர்வலைகள், இதய படபடப்பு நீங்குவதாக எண்ணுங்கள். அந்த உணர்வோடு பிராக்டிஸ் பண்ணுங்க. மூச்சு வெளியே விடும்போது என்னிடம் இருக்கக்கூடிய கோபங்கள் அனைத்தும் நீங்குவதாக எண்ணுங்கள். இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். இப்போ அப்படி மாற்றிக்கோங்க. இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலதிலே மூச்சு உள்ளெடுத்து வலதிலே மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு வெளியே விடும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய கோப அதிர்வலைகள் நீங்குவதாக எண்ணுங்கள். இந்த மாதிரி 10 முறை நிதானமாக பண்ணிக்கணும். 2 கை சின்முத்திரை, மூச்சை மட்டும் ஒரு 30 வினாடி அப்படி வாட்ச் பண்ணுங்க. ஆழ் மனதில் நான் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கின்றேன். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய கோப அதிர்வலைகள் முழுமையாக நீங்கிவிட்டது. 2 நிமிடங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி நிறைய நபர்களுக்கு பயனுள்ளதாக அமையும். குறிப்பாக இளைஞர்களுக்கும், மாணவர்களுக்கும், தொழிலதிபர்களுக்கும், வயதானவர்களுக்கும் மிக மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. நீண்ட காலம் வாழணும்னா கோபம் இல்லாமல் இருக்கணும், இதய துடிப்பு சீராக இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த பயிற்சியை கரெக்டாக காலை மாலை எடுத்துக்கிட்டே வாங்க. நிச்சயமாக கோபம் இல்லாமல் வாழலாம், இதயத்தை சிறப்பாக இயங்க செய்யலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.